அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளை ஆவியின் கனியாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியில் இருக்கும்போது இந்த ஆவியின் கனிகள் அவரிடத்தில் எங்கெல்லாம் காணப்பட்டது என்பதை இவ்வீடியோவில் பார்ப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக அன்பு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக அவரே சிலுவையில் தொங்கி நம்மை மீட்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு நம்மேல் அன்பு வைத்தார். இரண்டாவதாக லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியில் பிறக்கும்போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நம்முடைய உள்ளத்திலும் அவர் பிறந்தால் நம் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாயிருக்கும். மூன்றாவதாக சமாதானம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடையதை உனக்கு தருகிறேன், அதாவது என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது போல அல்ல, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீடிய பொறுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன் அவரை அடித்து துன்புறுத்தி தலையின் மேல் முட்கிரீடம் வைத்து தலையில் கொட்டி காரி துப்பி துன்புறுத்தும் போது அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் அவர்களிடத்தில் இருந்தார். ஓரளவுக்கு தாம்பா பொறுமை என்று சொல்வது உலக வழக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசி வரைக்கும் அவர் நீடிய பொறுமையாக இருந்து பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தயவு. லூக்கா 7:4 அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவனாயிருக்கிறான். 100க்கு அதிபதியின் பிரியமான வேலைக்காரன் வியாதியில் இருப்பான். அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டது மட்டுமல்லாமல் அவன் தயவு பெற்றிருக்க பாத்திரவனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான் என்று அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக இயேசுவினிடத்தில் மன்றாடுகிறார்கள். நற்குணம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். விசுவாசம். மத்தேயு 17:20 அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மலை பெயர்ந்து போகும் என்று சொன்னால் மலையை பார்த்து சொல்வது அல்ல, மலை போன்ற கஷ்டங்கள், மலை போன்ற துன்பங்கள், மலை போன்ற வியாதிகளை விசுவாசத்தோடு சொல்வோமானால்
அது நமக்கு நடக்கும். சாந்தம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இச்சையடக்கம். மத்தேயு 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டி ஆசை காட்டி வணங்கு என்று சொல்லும்போது தேவன் இச்சிக்காமல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு இந்த ஆவியின் கனிகள் முக்கிய பங்கு உள்ளது. ஆவியின் கனிகளை நம் வாழ்வில் நாமும் கடைபிடித்து கொண்டு செயல்படுவோம். ஆமேன்.